நள்ளிரவு பார்ட்டியில் நடிகர் தனுஷின் ஆட்கள் தனது கையை பிடித்து இழுத்து தாக்கி காயப்படுத்தியதாக பாடகி சுசித்ரா ட்விட்டரில் கூறியிருந்தார். காயமடைந்த தனது கையை புகைப்படம் எடுத்து கடந்த 20ஆம் தேதி ட்விட்டரில் வெளியிட்டார். மேலும் தனது கணவர் கார்த்திக்கை விவாகரத்து செய்யப்போவதாகவும் கூறியிருந்தார். தனது மனைவி ட்விட்டரில் கூறியதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்றும் இது தனிப்பட்ட பிரச்சினை என்றும் புரிந்து கொள்ளுமாறு கடந்த 23ஆம் தேதி கார்த்திக் ட்விட்டரில் பதிவு போட்டிருந்தார். சுசித்ராவின் ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதாக 24ஆம் தேதி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் போஸ்ட் போட்டிருந்தார் கார்த்திக். 24ஆம் தேதிதான் சுசியின் ட்விட்டர் கணக்கு அவருக்கு மீண்டும் கிடைத்ததாகவும் கூறியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக வெளியான ட்வீட்களை சுசி வெளியிடவில்லை. சம்பந்தப்பட்டவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி என கூறியிருக்கிறார் கார்த்திக். உங்களின் ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு விட்டதா என்று ரசிகர் ஒருவர் கேட்டதற்கு ஹேக் எல்லாம் செய்யப்படவில்லை என சுசி ட்வீட்டிருந்தார். இந்த நிலையில் தனுஷ் தன்னை தாக்கவில்லை என்றும் விளையாட்டு எல்லை தாண்டி போனதில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் பாடகி சுசித்ரா ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார். இந்த வயசுல என்ன விளையாட்டு, போய் வேலையை பாருங்க என்று கூறி வருகின்றனர் சமூக வலைதளவாசிகள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிலிமி பீட் தமிழ்.